ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மார்க்கர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கனே ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பொறுமையாக பண்ணி தான் போட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் மட்டும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் மேஜிக் அமைச்சு போடுங்க. நம்ம ஹீரோவும் தன்னால் முடிஞ்சளவுக்கு தன்னுடைய சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதெல்லாம் உண்மையிலே வேற லெவலாக இருக்கும். அந்த எமோஷன்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம கதை உள்ள போலாமா. இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோவும் என்னோட சிஸ்டர் உடம்பு சரியில்லாம சில நாட்களா படுத்த படுக்கையாவே இருக்கா. அதோட விளைவா நாங்க வில்லேஜுக்கு கூட அவரை திரும்ப கூட்டின்னு போகல. இவரோட குணமாகணும்ன்ற ஒரே நோக்கத்துக்கு மட்டும் இன்னும் ஸ்டோரியாலேயே தங்க வச்சிட்டு இருக்கோம். இவ குணமான பிறகுதான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போறோம். அந்த டைம் கிராஸ்ட் உள்ள வரலான்னு கேட்க, இப்போதைக்கு இந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் வந்து நீங்க பயன்படுத்திங்க, எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு கிடையாது. கிராஸ்ட் எங்களை மன்னிச்சிட உனக்கு தொல்லை கொடுத்தது. எதுக்காக நீங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்கறீங்க எனக்கு புரியல. இந்த மாதிரியான எமர்ஜென்சியான விஷயத்துக்குலாம் நீங்க மன்னிப்பு கேட்க கூட தாராளமா என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். பார்த்தா இவங்களுடைய வில்லேஜுக்கு போகாம இந்த இடத்துல தங்க வைக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக கிராஸ்ட் வந்து இடத்த கொடுத்துருக்கான் தங்கத்துக்காக. முடிஞ்ச இந்த பொண்ணு குணமாயிட்டா அதுவே எனக்கு போதும்பா, கவலைப்படாதீங்க. மரியான்றவ ரொம்ப நல்ல பொண்ணு தான். கண்டிப்பா கடவுளோட ஆசையால அவ குணமாயிடுவா. ஆனா ஏன் தான் இப்படி நான் தலைவலுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிடறான். ரொம்பவும் உன்னை மனசு காயப்படுத்திதானா. ஆல்ரைட், நான் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லது. இப்போதைக்கு நீங்க நல்லாவே இந்த இடத்த பயன்படுத்திங்க. உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டோம். அப்புறமா வந்து பாக்குறேன். சரி ஓகேடா, ரொம்ப நன்றி. ஏய் நன்றி இல்ல எதுக்குடா, நீ என் நண்பன்டா, உனக்கு நான் செய்ய மாட்டேனா. உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி தான்டா. கிராஸ் உண்மையிலேயே ரொம்பவும் நன்றிடா. சரி நல்லபடியா அவளை பார்த்துக்க நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் அந்த ரோஸ் வரா. ஷியோன் அப்படின்னு அவளும் பார்த்துட்டு மரியாதை பார்க்க ஒன்றும் அதே நிலைமையில தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பக்கத்துல இருந்தே அவளை பாத்துக்கிறான். எனக்கு இவ எத்தனை நாளா எப்படியா இருக்கான்றது தெரியல. பட் நான் எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இவளை நான் கைவிடக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கேன். இவளை நான் பலமுறை கூப்பிட்டேன். பட் நான் சிஸ்டர் கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையல. அப்ப ஹீரோவோட அப்பா விஷயம் என்னப்பா, ஒன்னு ஒருத்தங்க மீட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க, வா இப்பயே கிளம்போம். நான் என்னது ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணணுமா? யாரு, டாக்டரா இல்ல வேற யாராச்சா? நீங்க வர வச்சிருக்க பார்த்தா யாரோ மரியாதை ஹீல் பண்ணதான் வர வச்சிருக்கீங்களா? இல்லடா அது கிடையாது. எதுக்காக நான் வரணும்? என்னால முடியாது. நான் அக்கா கூட இருப்பேன். எங்க ஞாபகம் வச்சுக்கடா. 4 நாளைக்கு முன்னாடி நைட் டைம்ல நான் இந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் வரதுக்கு முன்னாடி ஒரு கோஸ்ட் வந்து இல்ல அந்த மான்ஸ்டர் வந்து நம்மள அட்டாக் பண்ணிச்சல, இன்விசிபிளா இருந்து ஹீரோ அதிர்ச்சி வரும். என்னது நாங்க வந்து 4 நாள் ஆயிடுச்சா? சரி அதை விட்டு அந்த டைம் நம்ம பார்த்த அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்மள எப்படி அட்டாக் பண்ணுதோ அதே மாதிரி மக்களுக்கும் நிறைய அட்டாக் நடந்திருக்கு, கொலையும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி 10 செப்பரேட்டான ஆளுங்க இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்மள மாதிரியே அவங்களும் அந்த மான்ஸ்டரை பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி திரும்ப நடக்கக்கூடாது, அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தடுக்கிறதுக்காக தான் இந்த முறை நமக்காக ஒருத்தருங்க உதவி பண்ண வந்திருக்காங்க. அதனாலதான். அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படின்னு ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒன்னும் இல்லடா, நீ அந்த மான்ஸ்டருக்கு எதிர்த்து ப்ராசஸ் பண்ணணும். என்னால இப்போதைய நிலைமையில அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. எனக்கு அக்காவை பாத்துக்கணும். ஆனா எங்க பரிசையோன் ஊர்ல நிறைய மக்கள் அதே விஷயத்த பாத்துருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம சும்மா விட்டோம்னா பின்னாடி நமக்கு பிரச்சனையா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது ஸ்டார்டிங்ல நம்ம முடித்த மட்டும் தான் இந்த பிரச்சனை எல்லாம் திரும்ப முளைக்காது. பட் நான் மரியா கூட தான் இருக்க போறேன். இப்போ இங்கதான் இருக்க போறேன். நான் எங்கேயும் வர மாதிரி ஐடியா இல்ல. அதுக்கப்புறம் அவரு கடுப்புல ஏன்டா நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன். அப்பனா மத்தவங்க சத்த கூட பரவாயில்லன்னு நினைக்கிறியா? நீ சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. இதுக்கப்புறம் மக்களுக்காக என்ன பண்ண போற? நீ கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்காக சொல்லிட்டு இருப்பேன். சாட்சியா இருந்த அந்த இடத்துல நிறைய பேர் பாத்துருக்காங்கடா. இது இன்னும் நடக்கக்கூடாதுன்னா நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். அது என்னுடைய ப்ராப்ளம் கிடையாதுப்பா. இங்க பரிசியன் நேச்சுரலா அந்த மான்ஸ்டர் இப்படி அட்டாக் பண்ணுதுன்னா டவுன்ல அடுத்தது நம்மளுடைய வில்லேஜ் தான் அதோடைய டார்கெட்டா இருக்கும். அது நீ இப்போ கூட சொல்ற உன்னுடைய ப்ராப்ளம் இல்லைன்னு. பட் ஆனா ஒரு நாள் திரும்பவும் நம்ம மரியா குணமாயிட்டு வந்தாலும் அந்த டைம்ல வில்லேஜ்ல நம்ம இருக்கும் போது திரும்ப அதுங்க அட்டாக் பண்ண வச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அதெல்லாம் முளையிலே கிள்ளி விடணும்டா. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய அக்காவை காப்பாற்றணும். என்னால இப்போது எங்கேயும் வர முடியாது. சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. அவளோட நிலைமை மோசமா இருக்கணும். உங்களுக்கே தெரியுமா தெரியாதா? என்னப்பா நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கே உங்க பொண்ணு மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அக்கறை இல்லன்னு எவன்டா சொன்னது? எனக்கும் அவளை பத்தின கவலை அதிகமாவே இருக்கு. என்னோட டாக்டர் எனக்கும் ரொம்ப முக்கியமானதான். பட் இருந்தாலுமே மத்தவங்களை காப்பாற்றுறோன்ற விஷயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இவளுக்காகவே நான் என்னுடைய சோலை வந்து டீமன் கிட்ட சேல் பண்ணிருக்கேன். பட் ரியாலிட்டில இப்போதைக்கு எதுவுமே இந்த இடத்துல மாத்த முடியாதுன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அதனாலதானே எனக்கு இருக்க கடைசி வாய்ப்பே நீதான்டா. உன்னால மட்டும் எல்லாத்தையும் மாத்த முடியும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு ஷியோன், நீ இந்த இடத்துல பல பேரை காப்பாற்றணும். அதுக்காக தான் உன்ன ஒரு மேஜிக் யூசர் ஆகிறதுக்காக விட்டேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. அப்பா அந்த டைம் நம்ம மரியா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறேன். இருப்போம் மேஜிக் எல்லாமே சூப்பரா இருக்குப்பா. அதோடைய பவர்ஸ் எல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி மக்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவல. ஏன்னா இங்க பாரு, ஒரு பொருள் இந்த இடத்துல இயங்கினா கூட உன்னுடைய மேஜிக் எபிலிட்டியை பயன்படுத்தி மட்டும் தான் இயங்க வைக்க முடியும் போது அது எவ்வளவு பிரமாதமான விஷயம். ஃபாதர் அதே மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. நீ ரொம்பவும் முக்கியமானவன். அதனால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எல்லாருமே உதவி பண்றது தான் உன்னுடைய கடமை இந்த இடத்துல. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல உன்னுடைய மேஜிக் பவர் எல்லா பொருட்களும் தேவைப்படும் போது அதோடைய சோர்ஸ் ஒன்றும் மற்றவங்களுக்கு தேவைப்படல. நீ பயன்படுத்துற மேஜிக் மூலியமா வெளிப்படுற அந்த சோர்ஸை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க போது அப்போ நீ இல்லைன்னா இந்த மேஜிக்ல ஒண்ணுமே இல்லை. அப்போனா நீ எவ்வளவு முக்கியமான ஆளு. உன்னுடைய
தேவை இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு பத்தியா, உன்னால மட்டும்தான் இதுல எல்லாமே முடியும். ஏன்னா நிறைய மக்கள் நீ தான் காப்பாற்ற போற. பட் ஆனா எப்பனா ஒரு முறை டைம் கிடைக்கும் போது நீ மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் போது நானும் உங்க கூட வந்து உதவி பண்றேன். என்னுடைய அக்கா இந்த விஷயத்தை கேட்டப்ப அடுத்த நிமிஷமே கண்டிப்பா நான் முடிவு பண்ணிட்டு மத்தவங்களை நான் உதவி பண்ணி ஆகணும்னு. ஏன்னா அதுதான் அவளுடைய ட்ரீமா இருக்கா இந்த இடத்துல. அவங்க அப்பா கிட்ட ஆமாப்பா நீங்க சொல்றது சரிதான், மரியாவோட ஆசையும் அதுதான். என்ன சொல்ற? ஆமா, அவ பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கா மக்களுக்கு உதவி பண்ணும்போது நானும் உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்கா. என்னோட பிரதானமான வேலையை அந்த இடத்துல மக்களுக்கு உதவி பண்ணணும் தான் அவன் நினைச்சிருந்தா. அதுக்காக எனக்கு துணையா இருந்த எல்லா ஒரு விஷயத்திலையும் இதுல இருந்து தெரியுது எவ்வளவு கைண்டான பர்சன் என்னோட பொண்ணு. அதெல்லாம் அப்போதான்ப்பா. ஆனா இப்போ அப்படி இல்லை, என்னன்னே புரியல. அது மட்டும் இல்லாம என்னோட அக்கா என்னை பத்தி நிறைய கட்டுக்கதைகள் பேசுவா, அதே மாதிரி என்ன திட்டிகிட்டே இருப்பான். அதெல்லாமே நல்லது தானே சொல்லுவா. இதெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்றது சரிதான்ப்பா, உண்மையிலேயே கைண்டான ஒரு பர்சன் தான். என்னால முடிஞ்சது என்ன பண்ண நல்லா இருக்கும். சரி நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா. ஓகே டஷியோன், ரொம்ப நன்றி, என்னை மன்னிச்சிடு. அதே மாதிரி உன்னோட தேவையில்லாம ரொம்பவும் கடுப்பேத்துக்கு. சரி வாங்க, நம்ம இன்னமும் எதுக்காக காத்துட்டு இருக்கணும், நமக்கான டைம் ரொம்ப கம்மியா இருக்கல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மரியாவை பார்க்க திடீர்னு பார்த்தா மரியாவை ஸ்மைல் பண்ற விஷயத்த ஹீரோவும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் என்னடா ஆச்சு ஷியோனு, இப்போ எங்க அக்கா சிரிச்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ ஆனா அது தெரியல. அப்பனா கண்டிப்பா இவ ஃபீலிங்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகிறானா. இதுக்கு நோ மேஜிக்கல் எனர்ஜி இதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எங்க வந்து சிஸ்டர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கம் கொண்டு போக ஷியோன் அதுக்கப்புறம் வெளியே கிளம்புறான். டே எங்கடா போற? நான் எப்படி இதை புரிஞ்சுக்காம போயிட்டேன், நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கேன், 4 நாள் இதை நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டு இருக்கேன், நான் மிகப்பெரிய ஒரு முட்டாள், நான் ஒரு வழி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோடைய அப்பாவும் ஷியோன் எதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சேன், எதுக்காக நீ வெளியே போயிட்டு வந்த, இங்க ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே நம்ம அக்காவை மாதிரி ஒரு நோயில பாதிக்கப்பட்டவங்க தான். அந்த நோய்க்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே மேஜிக்கல் எனர்ஜி கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அட்மிட் ஆயிருக்க ஒவ்வொருத்தருமே இந்த டவுன்ல நகர முடியாம இருந்தவங்க தான். இதுல இருந்து தெரிய வருது என்னன்னா இந்த பீப்புள்ஸ் எல்லாமே மேஜிக்கல் எனர்ஜியா செயல்படுறாங்க போது எதிர்வினையால அதே மேஜிக்கல் எனர்ஜி பயன்படுத்துறதுனால தான் ரியாக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க கிட்ட இருந்து அந்த மேஜிக்கல் எனர்ஜியை உரியணும். என்னடா அது பாசிபிளா? அது பாசிபிள் தான்ப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது, கண்டிப்பா இது நடந்து தேரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன டாக்டர்ஸ் யாருமே இதுக்குன்னு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலன்னு சொன்னாங்களே. அப்படி இருக்கும்போது இதுக்கு எந்த விதமான மேஜிக்கல் எனர்ஜியும் தேவைப்படலன்ற ஒரு விஷயத்தினால தான் இதால கண்டுபிடிக்க முடியல. இப்போ நானே போயிட்டு கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் அதே மேஜிக்கை பயன்படுத்துறேன், கூடவே இதுல இருந்து விட்டு போக மாட்டேன், நான் கண்டுபிடிப்பேன், என்னையே வச்சு கிரியேட் பண்றத. அப்ப நான் இது எல்லாமே ஆரம்பிச்சது எல்லாமே அந்த ஃபாஸ்ட் 4 டேஸ்க்கு முன்னாடி தான் கனெக்டடா இருந்த அந்த மேஜிக்னால வந்தது. அப்ப வானத்துல ஏதோ ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னு நீ சொன்னியடா. அப்பா என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, நீ சொந்த வச்சு ரொம்ப சஸ்பெக்ட் ஆச்சுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அதுல இருந்து. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன ஷியோன் நீ ஒருத்தர் மீட் பண்ணுன்றது அது இவர் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டு போக இவர் தான் டவுனுடைய முக்கியமான லார்டு டோகே பெல்ஃபே. என்ன மன்னிச்சிருங்க, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம உங்களை விசிட் பண்ணுது. இது என்னோட பையன் ஷியோன். அவர் இவரை பார்த்து மாதிரியா 20 அப்புறம் முட்டி போடுறான். சரி அப்ப நான் பாண்டிக்கு வரேன். நாங்க 4 நாளைக்கு முன்னாடி நைட்ல என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த டவுனை நோக்கி வந்துட்டு இருக்கும் போது வரவையில ஒரு புகை மூட்டத்துக்கு நடுவில் திடீர்னு ஒரு மான்ஸ்டர் உருவாச்சு. அந்த டைம் லைட் லேம்பை பயன்படுத்தும் போது அது அதுல பட்ட அடுத்த நிமிஷமே அது உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சது. அது வகையில் அந்த மான்ஸ்டருக்கு எதிராக அது வேலை செய்யுதுன்னு சொல்ல என்ன சொன்ன, என்னால ஏதோ பண்ண முடியாதுடா. டே என்னடா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நானே ஒரு முட்டா வீசுறா, என்கிட்ட வந்து இப்படி புலம்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் பணம் ஆரம்பிக்க இத்தோட ரீஜன்ல தான் இப்படி நடக்கிற மாடா, ஏடா உயிர் எடுக்கிறீங்க, நானே பார்த்து டவுனை நடத்திட்டு இருக்கடா, அடி கல்லா கட்ட மாட்டேன்னு வருத்தத்தில் இருக்கடா. அப்படியே அவன் புலம்பத்தை பார்த்துட்டு ஹீரோவும் அவன் யார் சாமிவன் அவன் புலம்பிட்டே இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஹீரோடைய அப்பாவும் உங்களுடைய நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது, பட் ஆனால் இது ஒரு நார்மல் டியூட்டி கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி. ஆமாட்டா நீ சொல்றது ஒரு வகையில் சரிதான் படுது, நமக்கு வேற சாய்ஸ் இல்லை. நீ சொன்ன போலதான் அந்த மெர்ஜன்ஸோட கில்ட்டு கூட அதே மாதிரியான லைட்டிங் லேம்ஸை வச்சு தான் இந்த மாந்தஸை வெரைட்டி ஆச்சிருக்காங்க. கூடவே டவுனை சுற்றி இருக்கிற கார்ட்ஸ் நிறைய பேர் இதே லேம்ஸை பயன்படுத்தணும். அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே அதை கொடுத்ததுனால எல்லாமே சிறப்பாக முடிஞ்சு அந்த மான்ஸ்டர் உள்ள வரல. அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. நீங்க நல்ல வேலை தான் பார்த்துருக்கீங்கன்னு சொல்ல நல்ல வேலை பார்த்தனா எவ்வளவு பெரிய புத்திசாலி பார்த்தியா, இந்த இடத்துல நீ மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் எப்படிப்பட்ட ஆளுன்னு மிச்ச பேர்லாம் முட்டா பேசுறான். அப்படி ஹீரோவை பார்த்து அவர் காமெடி கேட்டு இருக்க ஹீரோவும் அடடா லூசு கிட்ட வந்து மாட்டிக்கணுமோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மான்ஸ்டர்னால தான் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே உடம்பு சரியில்லாம போகுதுன்னு நினைக்கிறேன். மேஜிக்கல் எனர்ஜி அப்புறம் மேஜிக் இது ரெண்டுமே க்ளோஸ் ரிலேட்டடா தான் இருக்கு. இதுல பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஷியோன் நீ எதுவும் பார்த்துட்டு போறத. ஆமாண்டா உங்க அப்பா ஆல்ரெடி எனக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டாரு உன்னை பத்தி. அடையாளம் தெரியாத ஒரு மான்ஸ்டர் வந்து திடீர்னு அட்டாக் பண்ணுது, அதோட சவுண்ட் கேட்கவே ரொம்ப மோசமா இருந்தது மட்டும் இல்லாம அடிஷனா நீ அந்த லேம்ஸை பயன்படுத்திருக்க, கூட உன்னுடைய மேஜிக்கை பயன்படுத்தி அதுக்கு எதிராக போராடி இருக்க. கண்டிப்பா பண்ண உன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியல. இல்ல அது எனக்கு தெரிஞ்சு டிஃபிகல்ட் தான், இருந்தாலுமே என்னோட பவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடா பேசிட்டு இருக்க, டவுட் கேட்டீங்கன்னா சாப்பால் அடி உனக்கு. ஏன்னா நான் இன்னுமே மேஜிக்கை கத்துன்னு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னை விடவும் நிறைய பீப்புள்ஸ்க்கு மேஜிக்கல் எனர்ஜி பத்திலாம் அதிகமாவே தெரியும் இப்போ. அதனால அவங்க கிட்ட போய் உதவி கேளுங்க. அதுக்கப்புறம் தலைமை கண்காணிக்கிட்டு இருக்கு. அப்பா என்னப்பா பண்றது, இந்த ஆள் வர போக சொல்லுவானா இல்லையா, இதே இடத்துல முக்கிட்டு இருக்கணுமா, வெயிட் பண்ணு. அப்ப கடைசியா வரும் சரி மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதுக்காக சாக்ரிஃபைஸ் செய்யறதுக்காக நிறைய நண்பர்கள் என் கூட சேர போறாங்க. இதுக்கப்புறம் யாரையும் இந்த இடத்துல காப்பாற்ற முடியலன்றது ஒரு நோக்கம் கிடையாது, எல்லாருமே உயிரோட வச்சுக்கணுன்றது எங்களோட நோக்கம். கண்டிப்பா இதை ஏத்துக்கு என்னோட சிஸ்டரை நான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஹீரோ சபதம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி கிராச்சோட இடத்துக்கு வர உங்களை நாங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் தான் கோலே அலிஸ்டர், நான் ஒரு டாக்டரோடைய அசிஸ்டண்டா ஒர்க் பாக்குறேன், நர்ஸா. ஆனா இருந்தாலுமே உன்னுடைய ரிச் ஏழை என்ன மாதிரியான கேம் எல்லாம் இப்போதைக்கு நிறுத்திக்கோ, அதுல வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எதுவா இருந்தாலும் உங்க அப்பா கொடுக்குற கமெண்ட் மட்டும் தான் நான் கேட்பேன். ஹீரோவும் சரிடாபா எனக்கு மருந்து கண்டுபிடிச்சா மட்டும் போதும். என்னடா எனக்குன்னு தனி சட்டங்கள் விதிக்க மாட்டீங்களா, நான் என்ன குழந்தையாட்டம் பேசிட்டு இருக்கேன், எனக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுங்கடா. லாயல்ட்டி நிரூபிக்கணும், மெயினா லாயல்ட்டி நிரூபிச்சா மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் தொடர்ச்சி நல்லா போகும். என்னோட பேர் தான் ரபினா ஷெப்பர், மார்கஸ் ஆல்ஃபிரட் ஷெப்பரே, ரஷ்யா கிண்ணத்தோடைய
செகண்ட் லாஸ்ட் ரூரல் ரீஜன்ல இருக்கேன். நான் கிட்டத்தட்ட என்னுடைய 75th நைட் கம்பெனி ஆஃப் தி ஹிஸ்டோரியா ராயல் கார்டோ லீட் பண்ணி பிரைவேட்டா வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் அறிமுகப்படுத்திக்க அவளாவது இந்த டாக்டர் வந்து கேள்வி கேட்டு சாவடிக்கிறன்னு பேர்ல அவளை குழப்பேன். அவளும் டேய் நானும் ஒண்ணும் இல்லடா, சும்மா நினைச்சியா என்னோட சோட பயன்படுத்தி ஈஸியா அடிக்க முடியும், நீ யாரை கவலைப்படுற அப்படியே அவனை பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். இரவும் ஏன்பா சண்டை படாதீங்க, தயவு செஞ்சு ஒத்துமையா இருக்க பாருங்க, இதுலயாச்சு பேரு தானே மாத்தி சொன்னீங்க. அப்புறம் உன்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்குமா, என்னோட பேர் தான் பிரெக்கிட்டே ஜிடே. அப்படின்னா நீ கூட தானே இந்த டக்கு வெல்ஃபேர்ஸோடைய ஆர்டர் கீழே வந்திருக்கேன். ஆமா, உனக்கு மான்சஸ் பத்தி இந்த இடத்துல நிறைய தெரியும் போலியா, அது எக்ஸ்பெக்ட் பண்ணி. மான்சஸ் பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நீங்க 3 பேரும் வந்ததுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் இது ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இது ஒன்றும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு மிஷன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கேம் இது. எந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட லிமிடெட் அமௌண்ட்ல தான் இன்ஃபர்மேஷனும் எவிடன்ஸ் இருக்கு. அதை வச்சு மட்டுமே நம்ம க்ளூவை கண்டுபிடிக்க போறோம். அப்படி நீரவும் அதுக்கப்புறம் தன்னுடைய மேஜிக் பவர்லாம் அவங்க கிட்ட காமிக்க அவங்க வியந்து போய் பாக்குறாங்க. என்ன பவர் அது, என்னால அது சடனா பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் காணும் எந்த மேஜிக் டெக்னிக் பேரு தான் மேஜிக்கல் எனர்ஜியால உருவாக்கப்பட்ட ஆக்வா. இது நேச்சுரல் பினோமினாவால உருவாக்கப்பட்டது. மேஜிக்கா எதுக்கும் அந்த எல்தர்ஜி சிக்னஸ் சொல்ல போற அந்த நோய்க்கும் சம்மந்தம் இருக்கா. மேஜிக் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன். அந்த மேஜிக் எனர்ஜின்றது அவங்களோட பாடியில இருந்து எமிட் பண்ணுது. இதனால பாடியும் கூடவே அவங்களோட கான்சியஸ்னஸும் நிலையா தான் இருக்கும். பட் அவங்களால எந்த ஒரு எக்ஸ்பிளேஷனும் வெளிப்படுத்த முடியாது. உங்களுக்கு அதை பத்தின தகவல் எதுவுமா தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாருன்னா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இரவும் கேட்டிருக்கான். அதுல அந்த டாக்டர் வந்து எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள. அடடா என்னடா இது, இந்த ஆர்மர் ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு இந்த நைட்டு போன சாவரா வெயிட் ஆகுதுடா இருக்குடா வர. கிட்டத்தட்ட எங்களுடைய ஆராய்ச்சியில நாங்க நிறைய இடத்துக்கு தாண்டி வந்துட்டோம். இதுல லிவிங் பாடியோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா மான்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்குது அந்த பாடியை. இருங்கடா ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதை போட்டு வரலன்னா எனக்கு எதனா ஒன்று ஆயிடும்டா. அதுக்கப்புறம் அந்த மான்சஸ் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க அந்த பொண்ணும் எனக்கு இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த இன்விசிபிள் மான்ஸ்டர் பத்தி தான் பண்ணணும், அதை பத்தி கேட்கலாமா. அது ஒன்றும் அந்த ஹெல்த் சிக்னஸ்குள்ள கனெக்டடா இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டா என்னால ரிலேட்டடா இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கும் அதுக்கும் டைம் லைனிங் ஒத்து போகுது. மேஜிக்கல் எனர்ஜின்றது அந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப டேஞ்சரஸா தெரியுது. ஏன்னா இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்கு டேரக்டா. அப்படி இருக்கும்போது அதுங்க மட்டும் ஏன் இந்த மேஜிக்கல் எனர்ஜிஸால உருவாக்கப்பட்ட விஷயங்களை பார்த்து ரொம்ப பயப்படுதுங்க. மான்ஸ்டர்ஸ்க்கு எதிரான மேஜிக்கல் எனர்ஜி எல்லாமே ஒர்க் ஆகுதும். அது போல தான் அதுக்கு கிட்ட பயன்படுத்தினா அதுங்க அடி வாங்கின நிலைமையில அந்த இடத்த விட்டு ஓடிச்சுங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம மேல இன்னமும் எந்த விதமான அட்டக்கம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். இதன் மூலமா அதுங்களுக்கு தேவையான சப்ளைஸ் அப்புறம் மேஜிக்கல் எனர்ஜி எல்லாமே கலெக்ட் பண்ணி என்னமோ பாடிஸை ஃபில் பண்ணிட்டே இருக்கும். ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான தடையுமே இந்த இடத்துல அதுங்க கிட்ட இருந்து எமிட் பண்ண போற அந்த மேஜிக்கல் எனர்ஜி சப்ஜெக்ட்ஸ் தான். அப்படியா, நீ சொல்றது எல்லாமே சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு, போட்டு கசக்கிட்டு இருக்க இருவோம். கவலைப்படாத, இதெல்லாம் நான் எங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். அது எப்படி எங்க இருக்குன்றதுலாம் முடிஞ்சிருக்கு. நான் பொறுமையா போக சொல்றேன். உனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே, தெரிஞ்சதை நான் எத்தனை வந்துருப்பேன். இதை கேட்ட அவ்வளோ என்னது எனக்கு பிடிக்குமா, நியூ மாந்திர பார்க்க போற, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இதை கேட்ட ஹீரோவா ஷாக் ஆயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏதோ ஒன்று வருது. அப்புறம் பார்த்தா அந்த ஆப் காப்ளின் தான் வந்திருக்கு. காப்ளின் வந்துச்சு, என்ன பண்ற நைட்டே இருங்கப்பா நானும் வரேன். காப்ளின்றது அந்த நைட்டும் காப்ளினா உன்னால முடியுமா மிஸ் ரஃபினா. அடடா இந்த நைட் சூடு வர ரொம்ப வெயிட்டா இருக்கு, கடுப்பா இருக்கு. என்னை விட்டு தொலை போ, நான் இது எல்லாமே சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி கிடைச்சிட்டேன். அவ விளக்கு அடுத்த நிமிஷம் பார்த்தா அதெல்லாம் உடஞ்சு தாசாட்டான். எப்ப நான் அட்டாக் பண்ணதுக்கான நேரம் சொல்லிட்டு அவளும் போயிட்டு அட்டாக் பண்ண. என்ன நீ நினைச்சு பண்ணிருக்க, பொறுமை போ, கவலைப்படாது, என்னோட ஃபைட்டிங் மட்டும் பாடுறான் அப்படின்னு தன்னுடைய நேம சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். என்ன இது சண்டை போட முதலாமா சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஆப் காப்ளினும் இவ்வளவு நோக்கி கட்டையை எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணலான்னு வர சடனா ஹீரோ வந்து அவளுக்கு உள்ள போந்து ஹெல்ப் பண்றான். அதுவும் திரும்பி இவனை பார்க்க அடுத்த நிமிஷம் ஹீரோ விட்டுட திரும்ப ஹீரோடைய மேஜிக் ரீகாஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுது. அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரஃபீனாவும் அதோட கதையை முடிச்சிடா. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல புகை மூட்டம் இல்ல, இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா திருச்சா இல்லையானு. அடுத்த நிமிஷம் புகை மூட்டத்துல இருந்து வெளியே வந்து இவன் அட்டாக் பண்ண ரஃபீனா அடி வாங்குறான். அடடா இவளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பவர் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை திரும்பியும் ஆக்வா மேஜிக் பயன்படுத்த ஹீரோ பயன்படுத்துறது எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல அதோட உடம்புல. அடடா அந்த தண்டரும் கூடவே தண்ணியும் சேர்ந்து அந்த அளவுக்கு அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. இதுதான் சரியான டைமிங், அட்டாக் பண்ண நல்லா இருக்கும் சொல்லிட்டு இருக்கும் போது ரஃபீனா உள்ள போந்து அது கழுத்திலே சொல்லிடுறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த காப்ளின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுல. அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி மான்சஸ் பாக்குறியா நீ. ஆமாமா நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த காப்ளினை பாக்குறேன்பா. இதுக்கு முன்னாடி நோட்ஸ் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஆர்ட்ஸும் நிறைய இருக்கும், அதுவுமே முடிக்கிறதுக்கான நேரம் வரும் நமக்காக, அதனால முன்னாடி போங்க அப்படி நான் அந்த கீழே இருங்க. ஹீரோ பார்க்க கூடாத இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், ரொம்ப பெருசா இருக்கு. அந்த காப்ளினால எதுக்கு புள்ள பட்டியா, நான் எவ்வளவு பெரிய வீராங்கனு. ஆமாமா நீ வீராங்கனியா தான், சரி வாங்கடா இந்த இடத்துல கிளம்புவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை கூப்பிட ஹீரோவும் என்னென்ன பண்ண போறாங்களோ என்னென்ன நடக்க போதோ பொறுத்து வந்து பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வெறித்தனமாக இருக்கும்ன்றது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல மேஜிக் போடுறது மூலியமாக கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஒரு ஜெலிக்கு யார் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க.